2003ல் வந்து யாரோ இன்னொரு விஜயலட்சுமின்றவங்க பெரிய கோலம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் வந்து நான் தான் போட்டேன்னு நினச்சிட்டு எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அதையே நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதோட பெருசாக நம்ம கின்னஸ் சாதனை படைச்சா என்ன அப்படின்னுட்டு 2756 ஸ்கொயர் ஃபீட் தனியாக போட்டேன். நீ கண்மணி எனக்கு தானே. இந்த கோலம் போடுறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு தலையில எல்லாம் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப எங்க குடும்பத்தினர்லாம் ரொம்ப பயப்பட்டாங்க. பட் எனக்கு தான் சொல்றேனே ரொம்ப பிடிக்கும். கொலவெறி மாதிரி கோலவெறி. எவ்வளவு நேரம் எடுத்து? 7 மணி நேரம். கோலத்துல எல்லாம் வந்து நம்ம கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க கிட்ட 50 அடி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டிருப்பேன். வண்ணங்கள் எண்ணங்களை மாற்றும்னுவாங்க. கலர்லாம் டச் பண்ணி செய்யும் போது கண் வழியா போய் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்றது, பிரெயினு காமா வச்சுக்குது. நம்ம பண்ணும் போது பேனா வச்சாலும் சரி கலர் பொடி வச்சாலும் சரி இது ரெண்டு தான் அமுக்குறோம். சோ இது வந்து சின்முத்ரா. இது சின்முத்ரான்றது இட்ஸ் a kind of meditation. சிரிக்கும் நதி உனக்கு தானே. நீங்க குனிஞ்சு கோலம் போடும்போது அர்த்த தனுராசனா. ஜிம்முக்கு போக வேண்டாம். தொடை, கால், இடுப்பு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆல்சோ நீங்க குனிஞ்சு போடுறீங்க, வயிறுக்கும் இது ஒரு எக்ஸசைஸ். ஆக்சிஜன் குட் ஃபேக்டர் கிடைக்குது, வயிற்றுக்கும் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஆல் வெதர் ரங்கோலி இந்த வேர்ல்டே நான் தான் செஞ்சேன். என்னோட ரங்கோலி வந்து மழை வெயிலில் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். அப்படி பண்ணுறச்சே நான் வந்து ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு டீச்சராக இருந்தேன். அந்த பிள்ளைங்கள் வந்து டிராயிங், வண்ணங்கள் அதிலெல்லாம் ரொம்ப ஈர்ப்பு. அதனால நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஆர்ட் தெரப்பியும் படித்தேன். என்னோட பொண்ணும் அப்போ வந்து மாஸ்டர்ஸ் படித்தாங்க. 2 பேரும் சேர்ந்து காலேஜ் போவோம். 2 பேரும் ஒன்னா கிளம்பி போவீங்க. விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறப்பான ஒரு விருந்தினரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கோலம் போடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா கோலம் போடுறதையும் ஒரு பேஷனா ஆக்கி அதுலயே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் படைச்சிருக்க விஜயாமா அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சு பேச இருக்கிறோம். ஆமா, வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கோலம் போடுறதுல எப்படி ஒரு பேஷனா உருவாக்கி நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்க இருந்து இதை நீங்க தொடங்குனீங்க? நான் பிறந்து வளர்ந்த ஸ்ரீரங்கம். எங்க அம்மா போடுவாங்க, கத்துண்டேன். அம்மா கிட்ட தான் கத்துண்டேன். போடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரோட்டில் வந்து சாமிலாம் வரும்போது நாங்கள் ரோட்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் எவ்வளோ பெருசு போடுற, நான் எவ்வளோ பெருசு போடுறோன்னு அது ஒரு மாதிரி போடுவோம். அப்புறம் மார்கழி மாதத்தில் வந்து வாசம் முழுக்க கோலம் போடணும். அது காத்தால் 2 மணிக்கே எழுந்து போட்டுட்டு ஒரு நோட் புக் எடுத்துட்டு ரோடு முழுக்க போய் என்ன கோலம்லாம் எனக்கு தெரியாதோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வருவேன். வரைஞ்சி எடுத்துட்டு வருவேன். அப்போவே எனக்கு கொஞ்சம் அதில் ரொம்ப ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அந்த டிசைன், அப்புறம் அந்த சிமெட்ரி, அப்புறம் அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து ப்ளஸ் சுத்து கோலம்லாம் நிறைய ட்ரை பண்ணுவேன். சுத்து கோலம்னா என்னதுமா? புள்ளி வச்சு சுத்தி போடுவாங்கல்ல. ஸோ அந்த கோலம், ஏன்னா அது வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நிறைய படிக்கிறேன். அப்படி பண்ணுறச்சே நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு டீச்சராக இருந்தேன். அப்போ அதான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி அந்த பிள்ளைங்கள் வந்து டிராயிங், வண்ணங்கள் அதிலெல்லாம் ரொம்ப ஈர்ப்பு. அதனால நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஆர்ட் தெரப்பியும் படித்தேன். என்னோட 48வது வயசில் அங்கே போய் என்னோட பொண்ணும் அப்போ வந்து மாஸ்டர்ஸ் படித்தாங்க. 2 பேரும் சேர்ந்து காலேஜ் போவோம். அது ஒரு விதமான மகிழ்ச்சி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுமா? நல்லா இருந்தது. ஒரு மாதிரி அவங்களும் காலையில் கிளம்பி போவீங்க. ஆமாம், காலையில எழுந்திரிச்சு. ஸோ அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா இதே வந்து 2003ல் வந்து ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வந்து யாரோ இன்னொரு விஜயலட்சுமின்றவங்க பெரிய கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாரும் வந்து நான் தான் போட்டேன்னு நினச்சிட்டு எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அதையே நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதோட பெருசாக நம்ம கின்னஸ் சாதனை படைச்சா என்ன அப்படின்னுட்டு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் படிச்சுட்டு ஆகஸ்ட் மாதம் வந்து 2003ல் 2756 ஸ்கொயர் ஃபீட் தனியாக போட்டேன். 3 பேட்மிண்டன் கோர்ட். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சுமா? 7 மணி நேரம்.
7 மணி நேரத்துல போட்டேன். ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாரும் கிடையாது. இல்ல பண்ணக்கூடாது. நீங்க தனியா கின்னஸ் பண்றேன்னு நீங்க சொல்லியிருக்கப்ப யார் ஹெல்ப்பை எடுத்துக்க கூடாது. ஸோ நானே தான் தனியா தான் போட்டேன். ஆனா அதோட ரொம்ப இது என்னன்னாக்கா, அந்த கோலம் போடுறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு தலையில எல்லாம் ஆப்ரேஷன் ஆயிருந்தது. ஓகே. ஸோ So, அது கொஞ்சம் எல்லாரும் struggle-ஆ ரொம்ப இருந்தது. எங்க குடும்பத்தினர்லாம் ரொம்ப பயப்பட்டாங்க. எப்படி உன்னால இவ்வளவு குனிஞ்சு போட முடியும், இவ்வளவு பெரிய கோலம். அளவு அப்படின்னு. பட் எனக்கு தான் சொல்றேனே, ரொம்ப பிடிக்கும். ஒரு கொலவெறி மாதிரி கோலவெறி. ஸோ அதனால நான் போடுவேன் கட்டாயமா அப்படின்னுட்டு. உங்களை நீங்களே உத்வேகப்படுத்தி அத ஆமா. வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆமா. முடிச்சிட்டீங்க. நம்ம இங்கேயுமே ஒரு கோலம் போட்டுக்கிட்டே பேசுவோமாமா? ஏன் அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்தி போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரோ அடியாலோலோ, நான் தாங்க மாரோடு வா மிருது தேரே வா. சந்திக்கா மலர் உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா நொடி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வழியும் எச்சில் வாயோரோ எனது காயம் மாறும், என் தங்கம் முன்னாடி, என் கால கண்ணாடி, உன் ஆசை என்னாடி, நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும் உன் கால்கள் என் நெஞ்சில் வாழ விட்டேனே. பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, உன் அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரில காட்டுட்டுமா, சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா. அந்த அருவிப்போல் அன்ப தருவாளே, சின்ன அருவிப்பும் இன்றி சுடுவாளே. நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோ, நான் தாங்க மாரோடு வா மிருது தேரே. நீங்க முதல்ல ஒரு கோலம் போட்டிருப்பீங்க. அந்த கோலம் தான், அந்த கோலத்துல யாராவது உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த கோலம் தான் உங்களை இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி கொண்டு வந்திருக்கும். அது எந்த கோலமா? முதல்ல நான் போட்டது வந்து ஸ்ரீரங்கம்ல தான் போட்டிருக்கேன். பெரிய அளவுல புள்ளி வச்சு போடுவேன். அதாவது ஒரு 25 புள்ளி அந்த அப்பெல்லாம் சின்னவங்க அவ்வளோ பெரிய புள்ளி வச்சு போட மாட்டாங்க. ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் அந்த மாதிரி ஓ, படிக்கிறது. அப்பவே? ஆமா, 25 புள்ளி 30 புள்ளி அந்த மாதிரிலாம் வச்சு போடுவேன். வீட்டு வாசல்லையா? ஆமா, வீட்டு வாசல்ல பிள்ளை சாமி வரைச்சேன். ஸோ அப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க, நீ எப்படி இதை மீன்ஸ் எப்படி இதை கரெக்டாக போடுற தப்பு இல்லாமல் அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கெல்லாம் நோட் புக்கில் ட்ரை பண்ணோம், அப்புறம் தான் போட முடியறது, தப்பு வருது அப்படின்வாங்க. ஓ, ஃபர்ஸ்ட் அவங்க நான் நோட் புக்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடுறோம், அதுலயே தப்பு வருது அப்படின்றாங்க. ஆமா, அதாவது புள்ளிகள் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக செய்யணும், இல்லாட்டா அந்த கோலமே அலங்கோலமாயிடும். அதனால கேட்பாங்க. நான் ட்ரை பண்ணுவேன். முதல்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படி அப்சர்வ் பண்ணுவேன். ஓகே.
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதை ஜாயின் பண்ணால் கரெக்ட் ஆகும்னு பார்த்துட்டு அப்புறம்தான் போடுவேன். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஐடியா கிடைக்கும், தப்பாகாது. ஸோ இப்போ இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கீங்கல்லம்மா, அது வந்து ஆஃப்டர் மேரேஜ் பண்ணீங்களா இல்லை பிஃபோர் மேரேஜ்? ஆஃப்டர் மேரேஜ் தான். ஸோ அதுல இருந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இப்போ கோலத்துலலாம் வந்து நம்ம கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதுல இருந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுமா? முதல்ல வந்து எவ்வளோ பெருசு போடணும்னே உங்களுக்கு தெரியணும். எவ்வளோ பெருசு போடணும், எது போட்டால் கின்னஸ் ரெக்கார்ட் ஆகும், ஓகே, அப்புறம் எவ்வளோ எங்கே போடணும், அதெல்லாம் வந்து பெரிய அளவில் இடம் வேணும். ஸோ நான் அங்கே வந்து கம்யூனிட்டி கிளப்பில் மெம்பராக இருந்ததுனால என்னால் சிங்கப்பூரில் மெம்பராக இருந்ததுனால அவங்க வந்து எனக்கு இடம் கொடுத்தாங்க. ப்ளஸ் எவ்வளோ பெருசு போடுறது அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அங்கே போய் இடத்த பார்த்துட்டு மென்டலாக கால்குலேட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அவங்கக்கிட்ட 50 அடி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பேன். அந்த ஹால் 50 அடி தான் இருந்தது. ஸோ 50 அடிக்கு 52 அடி போட்டேன். ஓகே. இப்போ நீங்க யூசுவலா இந்த கோலம் அப்படிங்கறதே தமிழ்நாட்டோட கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ சிங்கப்பூர்ல அதுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருந்துச்சுமா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து கேர் அண்ட் ஷேர் அபவுட் அதர் பீப்புள்ஸ் கல்ச்சர். பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால மலை பண்டிகையும் வரும், சீன பண்டிகையும் வரும், தமிழ் பண்டிகையும் வரும், நம்ம கிறிஸ்மஸ் அது மாதிரியும் வரும். ஸோ அப்படி இருக்கிறச்சே வந்து எல்லாரும் ஒத்துமையாக வாழணுங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு இது வச்சு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரங்கோலியை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெருசாக போடுவேன், நிறைய போடுவேன், புது விதமாக போடுவேன். அதாவது அவங்களுக்கு எப்படின்னாக்கா நமக்கே வந்து ஏதாவது புதுசாக செஞ்சால் பிடிக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல் வெதர் ரங்கோலி இந்த வேர்ல்டே நான் தான் செஞ்சேன் 2005. என்னோட ரங்கோலி வந்து மழை வெயிலில் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். ஓகே. அதுக்கு என்ன? அதுக்கு வந்து ஒரு கெமிக்கல் க்ளூ கம்மு. ஓகே. அது என் கணவர் தான் கொடுத்தாரு. மீன்ஸ் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம். அந்த ஐடியா வச்சு மெட்டல் ஷீட்டில் வந்து இதே மாதிரி தான் மண் அதெல்லாம் ஒட்டி அந்த கம்மை போட்டு ஒட்டிட்டு அதை வச்சா பார்த்தா நேர பார்த்தா உங்களுக்கு ரங்கோலி மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஆனா அது வந்து மழையிலையும் வெயிலையும் அப்படியே இருக்கும். இப்போ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுல எப்படி ஆர்வமா இருக்காங்க? அவங்களுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? ஆமா, ஆக்சுவலா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல ஸ்கூல்ஸ்க்கு வந்து 1997லேருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி உண்டாக்க பாட்டு, டான்ஸு, டிராயிங், அந்த மாதிரி ரங்கோலி எல்லாம் இருக்குது. ரங்கோலியும் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரா கரிக்குலராக போட்டு ஆர்ட் எக்ஸ்போஷர் ப்ரோக்ராம், அதாவது விழிப்புணர்வுக்காக ரங்கோலி அப்படின்னு போட்டு அதுக்கு சிலபஸ் பண்ணி அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னா வந்து எல்லாமே பல இன மக்கள், சீன, மலை, தமிழ், யூரேஷியன் எல்லா இனத்த மக்களும் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க எல்லாருக்குமே இதுல எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க? அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டு, கலரா வேற இருக்கு. ப்ளஸ் நான் என்ன செய்வேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்யும்போது கலர் ஜவ்வரிசி, கலர் அரிசி, அதுக்கப்புறம் பாஸ்தா, பாஸ்தா. ஆக்சுவலாக வந்து நான் சிங்கப்பூரில் வந்து சிங்கா ரங்கோலின்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு ட்ரெடிஷ்னல் டிசைன் பட் கண்டெம்பரரி மெட்டீரியல். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெம் ஸ்டோன்ஸு, சீக்வன்ஸு, கிளிட்டர் பவுடர், அந்த மாதிரி நிறைய 60 விதமான பொருட்களை கொண்டு ரங்கோலி செய்கிறேன். வளையல் 50,000 வளையல். வளையல் வச்சு ரங்கோலி 50,000 வளையல், 6,000 ஸ்பூனு, 5,000 டைல்ஸு, 20,000 கண்ணாடி, கலரா எல்லாமே வந்து கலர் பண்ணுவேன். இல்லை அதில் ரங்கோலி டிசைன் செய்வேன். நான் மட்டும் செய்ய மாட்டேன், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களெல்லாம் செய்ய வச்சு எக்ஸிபிஷன் பண்ணுவேன். எவ்ரி அத்தப்பூ கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வித்தியாசமா வேற பொருட்களை வச்சு, அதாவது டூத் பிக்கு, அப்புறம் வந்து காது குடையிற குச்சி 20,000, 30,000 குச்சி, 20,000 டூத் பிக்கு, அப்புறம் 65,000 சிடி. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் அங்கே எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சு? ரொம்ப. அவங்க வந்து அடுத்தது நீ என்ன, அடுத்ததுல எதில் செய்ய போற, அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி அண்டு ஒரு ஆர்வம், அப்புறம் வந்து வரவேற்பு எல்லாமே. ஓகே. இப்போ அங்க இருக்கிறவங்கள நீங்க பாக்குறீங்க, இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, அதே ஆர்வம் இது நம்மளோட கல்ச்சர் இல்லையா? இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியலம்மா, பிகாஸ் நான் இங்க வந்து அவ்வளவா
சொல்லி கொடுத்ததில்ல. நான் செஞ்சிருக்கேன் 1 or 2 times இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு. சொல்லி கொடுத்ததில்ல. இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜனங்களுக்கோ பசங்களுக்கோ எவ்வளோ ஆர்க்கம் இருக்குன்னு எனக்கு அவ்வளோ தூரம் இது இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை எங்கேயும் வந்து இங்க இருக்கிற ஜனங்களோட எல்லாம் செய்யணும், பெரிய அளவுல செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இங்க வந்து இதை தெரப்பியா செஞ்சிருக்கேன். ஜுவினைல் ஹோம் சென்னை, அதுக்கப்புறம் வந்து ஆட்டிசம் சென்டர் சென்னை, அதுலலாம் முன்னாடி தட் இஸ் 2006-07 அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கேன். ஸோ என்னென்ன ரெக்கார்ட்லாம் நீங்க படிச்சிருக்கீங்கம்மா? எனக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கு. அதை தவிர வந்து மலேசியாவில் 400 கிலோ உப்புல வந்து விவேகானந்தர் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல என்னோட பேர் இருக்கு. நான் என்னென்னலாம் செய்யறேனோ அதெல்லாம் அவங்க ஆட் பண்ணி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 56 சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்டு இருக்கு. 56 இப்ப வந்து 56னா அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குமா? இப்போ நீங்க இந்த பூ, அத்தப்பூ கோலம், ரங்கோலி இல்ல, அத்தப்பூ ரங்கோலி மட்டும் இல்ல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 50,000 பண்றது, 65,000 சிடி, 50,000 வளையல். கோவிட் அப்ப வந்து நான் 1 லட்சம் நியூஸ் பேப்பர்ல பூ பண்ணி அதுல செஞ்சேன். அது வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க. அதாவது 55 இது கம்யூனிட்டி கிளப்பு, அப்புறம் ஒரு 25 ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஏன்னா கோவிட் அப்போ வெளியே வர முடியாது, எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. வீட்டில் இருந்தபடியே நியூஸ் பேப்பரை வச்சு, ஏன்னா வெளியே போய் மெட்டீரியல் வாங்க முடியாது. ஸோ நியூஸ் பேப்பரை வச்சு அவங்க அதை ரோஜா பூவாக செஞ்சு எங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. நான் அதை வந்து கலர் பண்ணி வெதர் ப்ரூஃப் பண்ணி 6 மாசம் வெளியில ரங்கோலி மாதிரி செஞ்சு டிஸ்பிளே பண்ணேன். இதெல்லாம் அந்த ரெக்கார்ட் புக்ல இருக்கு. ஆமா ஆமா. இப்ப லேட்டஸ்டா வந்து பயோடிகிரேடபிள் பிளேட்டு, பவுல் அதெல்லாம் வச்சு 6000 அதை வச்சு ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைங்களோட ஒரு ரெக்கார்டு செஞ்சேன். அதுக்கு முன்னாடி இந்த லேடிஸ் டேக்கு வந்து 100 புடவை அதில் செஞ்சேன். பொங்கலுக்கு வந்து 200 கரும்பு அதில். ஏன்னா என்னோட மெட்டீரியல் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், அதனால எல்லாரும் கூப்பிடுவாங்க. இப்போ நான் சென்னைக்கு வர அன்னைக்கு கூட அந்த பழைய பேனர்லாம் இருக்குல்ல, அதில் வந்து புக் மார்க் 6000 புக் மார்க். ஸோ அதுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். அப்போ வீட்டில் இருக்கிற மற்ற பெண்களுக்குலாம் நீங்க என்ன அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கம்மா? என்ன கேட்டீங்கன்னாக்கா வந்து கலை வந்து வண்ணங்கள் எண்ணங்களை மாற்றும்னுவாங்க. நான் ரங்கோலி தான் செய்யணும்னு சொல்லலை, ஆனால் தினம் ஏதானு கலரை வச்சுட்டு வண்ணம் தீட்டுறதோ இல்லை வந்து டிசைன் வரைகிறதோ அதெல்லாம் செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து டிமென்ஷியா வராது, உங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். கலர்லாம் டச் பண்ணி செய்யும்போது அது வந்து கண் வழியாக போய் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறது, சக்ராஸ் ஆஃப் யர் பாடி ஆக்டிவேட் பண்ணுறது, உங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷன் கொடுக்குது, பிரெயினை காமாக வச்சுக்குது. நம்ம பண்ணும்போது பேனா வச்சாலும் சரி, கலர் பொடி வச்சாலும் சரி, இது 2 தான் அமுக்குறோம் பிடிச்சி. ஸோ இது வந்து சின்முத்ரா. இந்த சின்முத்ரான்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஸோ கலர் மெடிடேஷன். ஸோ அந்த கலர் கண்ணுக்கு போய் அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் எல்லாமே கொடுக்கும். நீங்க குனிஞ்சு கோலம் போடும்போது முட்டியை மடக்காம குனிஞ்சு கோலம் போட்டீங்கன்னா அர்த்த தனுராசனா யோகா. ஜிம்முக்கு போக வேண்டாம், குனிஞ்சு எழுந்து போட்டீங்கன்னாலே தொடை, கால், இடுப்பு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து பிரெயினுக்கு நல்லது. ஸோ இவ்வளோ விதமான நல்ல செயல்கள் இருக்கு. முதல்ல உலகத்திலேயே யாரு கோலத்தை கொண்டு வந்தாங்கன்னா லோபமுத்ரா. லோபமுத்ராங்கிறது வந்து அகஸ்தியரோட வைஃப். அவங்க வந்து அகஸ்தியர் யாகம் செய்யும் போது அவருக்கு ஏதானு நல்லது செய்யணும்னுட்டு அவங்க வந்து வானம்லேருந்து ப்ளூ எடுத்தாங்க, பூமியிலேருந்து ப்ரௌன் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் காற்றுலேருந்து வெள்ளை, தண்ணீர்லேருந்து கிரீன், அந்த மாதிரி 5 பஞ்சபூதங்கள்லேருந்து பஞ்ச வண்ணங்கள் எடுத்து அவங்க முதல் கோலம் இந்த உலகத்திலேயே அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் படிப்பேன், ஆர்வம் உண்டு. ஸோ அதனால எப்படி வந்தது கோலம், யார் செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க
அதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். சும்மா நம்ம இப்போ வந்து பொதுவா மார்கழி மாசம் கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் ஆமா. இல்லையா? ஆனா ஆரம்பத்துல எல்லாம் வந்து எந்திரிச்சு அதிகாலையில 5 மணி 4 மணி 3 மணிக்கெல்லாம் கோலம் 2 போடுவாங்க. மணிக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து பல பேர் நைட்டே போட்டுடுறாங்கல்ல. சோ அது கரெக்டா சரியா இல்ல அது காலையில எந்திரிச்சு போட்டாதான் உடலுக்கு நல்லதா? இல்ல நீங்க வந்து சரியா தவறான்னு நான் சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து வெடிகாலம்பர அதாவது ஒரு 3 மணி அதுலேருந்து காலையில 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு வாங்க. ஓகே. அந்த டயத்துல நீங்க போடும்போது காத்துல இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்கிற ஓசோ ஃபேக்டர்னு ஒண்ணு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஓசோ ஃபேக்டர் வந்து பெண்களோட ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னுட்டு படிச்சேன் ஒரு ஆர்டிக்கல்ல. ஸோ மேபி அது கரெக்டா இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணீங்கன்னா ஆல்சோ நீங்க குனிஞ்சு போடுறீங்க, வயிறுக்கும் இது ஒரு எக்ஸசைஸ். ஓகே. ஸோ ஆக்சிஜன் குட் ஃபேக்டர் கிடைக்குது, வயிற்றுக்கும் எக்ஸசைஸ். மேபி உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குமா? எனக்கு 66. 66 வயசுல இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி இவ்ளோ கின்னஸ் ரெக்கார்டு, ஒவ்வொரு ரெக்கார்டு அடுத்தடுத்து ஒரு ரெக்கார்டோட ஸ்டாப் ஆகாம நெக்ஸ்ட் மூவ் ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களை மாதிரி 60 ஏஜ் கடந்தவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை என்ன சொல்றீங்கன்னா, உடலை ஆரோக்கியமா வைங்க. உடலை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு நீங்க வந்து எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ணணும். 1 60 வயசு ஆயிடுத்துனே சாப்பாடை குறைக்கணும். சாயங்காலம் சாப்பாடை சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள சூரிய அஸ்தமனத்துக்குள்ள சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் நமக்கு வந்து வேணும் ஜரிமான சக்தி ஏற்கனவே குறைவு. ஸோ அப்படி இருக்கிறச்சே அது சாயங்காலத்துக்குள்ள சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கும். வாக்கிங் போங்க, சைக்கிளிங் போங்க. ஒண்ணுமே முடியலையா, நான் வந்து இப்ப புதுசா கிளாப்பிங் யோகான்னு செய்கிறேன். ஒரு நாளைக்கு 180லேருந்து 360 கைத்தட்டல் செஞ்சீங்கன்னாக்கா உங்களை 39 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம கையிலேயே எல்லா ஆர்கனும் இருக்குது. ஸோ இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், அதெல்லாம் சொல்கிறாங்க. அண்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே உட்காராதீங்க, ஒரு 5 நிமிஷம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடங்க. கோலம் போடுறதுக்கு என்ன டிப்ஸ்? கோலம் போடுறதுக்கு என்ன டிப்ஸ்னாக்கா, உங்களுக்கு சப்போஸ் போட தெரியலன்னா கவலைப்படாதீங்க. அழகாக நிறையா இருக்குது. கம்ப்யூட்டரில் தட்டி ஏஐட்ட சொல்லுங்கள் எனக்கு கோலம் கொடுன்னா அழகாக கோலம் கொடுக்கும். அதை வச்சு பேனாவோ பென்சிலோ வச்சு தினம் வச்சு ஒரு ஜேர்னல்னு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரைய தெரியலன்னா கூட கிறுக்குங்க. ஸோ ஒரு கலரும் உங்களுக்கு வந்து ஒரு இஃபெக்ட் வரும். இப்போ வந்து ரொம்ப கோவமாக இருக்கீங்க யார் மேலேயோ, போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நடந்ததே நடந்து போச்சு, மாற்ற முடியாது. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு வேணா பார்க்கலாம். இப்போ இன்னொருத்தரோட சண்டை போடும்போது அவங்களுக்கு மன கஷ்டம், நமக்கு மன கஷ்டம், எதிர்ப்பு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரெட்டு கலரோ அதுவோ எடுத்து நல்லா கிறுக்கிட்டு நல்லா கிழிச்சு ஃப்ளஷ் பண்ணிடுங்க. இது ஸ்ட்ரெஸ் பஸ்டரா? ஆமாம், ஸ்ட்ரெஸ் பஸ்டரே தான், நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். ஏன்னா அது வந்து அதுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கும் கோபம் குறையும், நீங்களும் அதை வந்து ஏன் அந்த மாதிரி நடந்துச்சுன்ற அனலைஸ் பண்ற ஒரு வரும். நம்ம மேல தப்பா அவங்க மேல தப்பா, தப்புன்னா தப்பை ஒத்துண்டு மாத்திக்கணும், மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் வந்து தப்பை ஒத்துக்கிறதோ இல்ல நமக்கு தெரியலன்னு போய் இன்னொருத்தட்ட கேட்கறதோ அது ரொம்ப குறைவு மனிதர்கள் கிட்ட. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப குறைச்சல், டைமே இல்லை. நிறைய ஏதோ கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்ற மணிக்கு இன்னொன்று களவும் கட்டுற மரன்னு வேற இருக்கு. ஸோ அதனால வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ ஒரே ஃபீல்டில் இருக்காம போர் அடிக்கும். கார்த்தாலெல்லாம் டைன்னு கம்ப்யூட்டர் தட்டுங்க, ஃபோனை தட்டுங்க, சாயங்காலம் போய் கொஞ்சம் விளையாடுங்க, காலார விளையாடுங்க, நடங்க, பீச் மண்ணில் நடங்க. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாம் தான் நம்ம டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி வி ஹாவ் டு சி. நம்ம பிரெயினுக்கு வந்து பிரெயின் இஸ் வெரி ஸ்ட்ராங். நீங்கள் வாட் எவர் நீங்கள் எண்ணங்கள் வந்து செயலாக மாற்றும். நீங்கள் பாசிட்டிவாகவே நினைங்க, எனக்கு இது நடக்கணும், இது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நடந்துடும். ஏன்னா நடக்கணும்னு நீங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அதை அடையணும்ன்ற ஆவல் வரும். அடையணும்னாக்கா யூ ஹேவ் டு வொர்க் என்ன பண்ணனும் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணுவோம். then you will achieve. நன்றி மேம், நிறைய விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா சொன்னீங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியா போய் சேரும் அப்படின்னு நம்புறோம். அதே போல உங்களோட இந்த பாசிட்டிவிட்டியை நீங்க இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேம். நன்றி. பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே,
தான் நீயா எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே போகல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 3-5 விடுங்க, நட்சத்திரம் எடுங்க. Nakshatra Carbon Free Agarbattis.